அவ செத்துட்டான். யாரு? சிஐடி ராஜ். உன்னை கொன்னு கடலை போட்டும் மறுபடியும் உயிரோட வந்துட்ட. இந்த தடவை தப்ப முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உயரமா 2 பேரு கையில ஹேண்ட்பேக்கோட இங்க வந்தாங்களா? இந்த மாதிரி ஹோட்டலுக்கு ஹேண்ட்பேக்கோட 1000 பேர் வர்றாங்க போறாங்க. நீங்களே போய் பாருங்க சார். தேங்க்யூ. எஸ்கியூஸ் மீ. எஸ். ஒரு டீலக்ஸ் ரூம் வேணும். இதுல உங்க நேமையும் அட்ரஸ் எழுதி கையெழுத்து போடுங்க. பணத்தை கொண்டு வந்து கொடுத்ததுக்காக உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா பொண்ணு கடல்ல தூக்கி போட்டு வந்த சிஐடி ராஜுவை திரும்ப நீங்க உயிரோட பார்த்தேன்னு சொல்றது தான் என்னால நம்பவே முடியல. இவங்க பார்த்தது சிஐடி ராஜுடைய ஆவியா இருக்குமோ? சி பாயம அவனேதான். நிச்சயமா சிஐடி ராஜு சாகல, திருப்பமா ஹோட்டல்ல இருக்கா. உங்களுக்கு சந்தேகம்னா புறப்படுங்க பாஸ், காட்டுறான். அவன் நம்ம கையில கிடைச்ச சந்தோஷத்துல உண்மையிலேயே அவன் செத்தானா இல்லையான்னு பார்க்காம தூக்கி போட்டோம் போல் இருக்கு. ச்சே, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ராஜு பாஸ் பாஸ் வேண்டாம், உங்களை அவன் அடையாளம் தெரிஞ்சுக்குவான். சரோஜா, சிஐடி ராஜுவே நல்ல தெரியும். வெரி குட்.
இங்க உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்க. ராஜுவை ஒழிக்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். புறப்படு. தில் பஹார் ஹோட்டல். எஸ் பாஸ். குட். மாலிஷ், மாலிஷ். எஸ். Thank you. பரவாயில்ல. நீ யாரு? பேர் கௌரி. காலேஜ்ல படிக்கிறேன். குளிக்க வந்தேன். That's good. அவ உங்களை கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தத நான் பார்த்தேன், தடுத்தேன், அவ்வளவுதான். இனிமே எச்சரிக்கையா இருங்க, அதுவும் பெண்கள் கிட்ட. Thank you. வரே. Just a minute. என்ன? நீ என்ன காப்பாத்திருக்க. ஹோட்டல்ல உனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கலாம்னு பாக்குறேன். அட்லீஸ்ட் ஒரு கூல் ட்ரிங்க். வேண்டாம். காஃபி. ஆல் ரைட். ப்ளீஸ். டேய் மர்மராவன், 10 நம்பர் ஜோடி ஜோரா இல்ல? இல்ல. அனுபவிக்கிறவங்கள பார்த்து ஏண்டா ஆத்திரப்படுற? படிக்க விடுறா. போய் வேலையை பாரு. அட்லீஸ்ட் ஒரு காஃபின்னு சொல்லிட்டு அருமையான விருந்தை கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சொல்ல கடமைப்பட்டவன் நான் தான். அப்படி ஒரு பெரிய உதவி செஞ்சுட்டு தான் நான் நினைக்கல. நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் வர்றேன். மணி 10 ஆயிடுச்சு. ஹாஸ்டல் கேட்டு மூடி இருப்பாங்க. காலையில வார்டன் பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். ஐ சி. அது வரைக்கும் அதுதான் எனக்கும் தெரியல. தப்பா நினைக்கலனா ஒரு சின்ன ஐடியா சொல்லுங்க. இங்க தங்கி இருந்துட்டு காலையில போலாமே. இங்க நானு ஒரு கல்யாணமாகாத பெண்ணு. நானும் ஒரு கல்யாணமாகாத பிரம்மச்சாரி. ஒரு கன்னி பெண்ணும் பிரம்மச்சாரியும் ஒரு ரூம்ல என்ன ஒரே கட்டில்ல கூட தூங்கலாம். அவங்க மனசுல கலங்கம் இல்லைன்னா. என் மனசுல கலங்கமே இல்ல. என் மனசுலயும் அது இல்ல. அப்புறம் என்ன? இது எதுக்கு? உன்னுடைய திருப்திக்காக. நான் உங்களை நம்புறேன். நானும் உங்களை நம்புறேன். ஹாஸ்டல்ல இருந்தா நான் தூங்கி 2 மணி நேரம் இருக்கும். நீ வராம இருந்திருந்தா நான் தூங்கி 3 மணி நேரம் ஆயிருக்கும். நான் வந்து உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேன் இல்ல? பரவாயில்ல பரவாயில்ல, சேர்த்து தூங்கிட்டா போச்சு. சார், ஒரே குளிரா இருக்கு. ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? ஓகே. சார், ஒரே வெளிச்சமா இருக்கு. கொஞ்சம் லைட் ஆஃப் பண்றீங்களா? அப்புறம் ஒரே இருட்டாயிடுமே. இருட்டுல தான் எனக்கு தூக்கம் வரும். வேற ஏதோ ஆஃப் பண்ணணும். சார், தூக்கம் வரலையா? ஒரே புழுக்கமா இருக்கு. என்ன இருந்தாலும் இயற்கை காத்துக்கு ஈடாகுமா? கொஞ்சம் ஜன்னல் திறக்கிறீங்களா? தென்றல் காற்று வேணுமா?
ஜன்னல் திறந்திருக்கு, குளிர போகுது, அப்புறம் ஹீட்டர் கேட்காது. அவனுக்கு எங்க திட்டத்துல கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் நான் அவனை கொலை செய்ய போனவ மாதிரி நடிச்சு கௌரியை காப்பாத்த சொன்னேன். நானும் காப்பாத்தினேன். காலேஜ் கேளுன்னு போய் சொன்னேன். அதை நம்பி அவன் தங்கமும் இடம் கொடுத்தான் பாஸ். ஆமா பாஸ், உங்க திட்டப்படி நாமளும் போய் சேர்ந்தோம். வழக்கம் போல தப்பிச்சுட்டான். அதான் சொல்ல போறீங்க. முடியல. உங்களை அனுப்புனாலாவது உங்க சாகசத்தினால் அவரை ஒழிச்சு கட்டுவீங்கன்னு பார்த்தேன். உங்களாலையும் முடியல. இந்த நிலையில எதிரியா இருக்கிற சிஐடி ராஜுவை ஒன்னால ஒழிச்சு கட்ட முடியலன்னா இங்க இருந்து ஒரு திறமைசாலியை நான் அனுப்பி வைக்கிறேன்னு பாம்பேல இருந்து பார்த்து பல தடவை எழுதிட்டார். சீக்கிரமே அனுப்புங்க, நான் ஒரு லெட்டர் எழுத போறேன். அவசரப்படாது, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. அவனை கொண்டு அந்த பணத்தை உங்க காலையில கொண்டு போடுறோம்பா. ஆமா, இப்ப இப்படித்தான் பேசுறீங்க. அப்புறம் தப்பிச்சுட்டான்னு சொல்லி தலை முடிஞ்சுக்கிட்டு நிப்பீங்க. நீங்க என் முன்னால தலை முடிஞ்சு நிக்கிற மாதிரி நான் பாஸ் முன்னால தலை முடிஞ்சு நிக்க முடியாது. அனுப்புங்க, நான் லெட்டர் எழுதத்தான் போறேன்.
வா நெஞ்சோடு நின்றாடவா வந்து நீராடவா ஊரோடு தேனுண்டவா இந்த பொன்வண்டை கொண்டாடவா வா வா இது ஒரு ரகசியம் மஞ்சள் ஆஹா புதுவித அனுபவம் சிந்தும் ஒரு இரவு புது உறவு வந்து ஆடு பார் உருது பாடு பார் பிறகு தேடி பார் உனக்கு புரியும் ஒரு இரவு புது உறவு காணாததை காணவா இந்த காலங்கள் இல்லாதவா பேசாத எல்லைக்கு வா அந்த பேரின்ப வீட்டுக்கு வா வா காணாததை காணவா இந்த காலங்கள் இல்லாதவா பேசாத எல்லைக்கு வா அந்த பேரின்ப வீட்டுக்கு வா 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 இது ஒரு ரகசிய மஞ்சள் ஆஹா புதுவித அனுபவம் சிந்தும் ஒரு இரவு புது உறவு வந்து ஆடு பார் புதிய பாடு பார் பிறகு தேடி பார் உனக்கு புரியும் ஒரு இரவு புது உறவு வரலாமா? You are most welcome. வரவேற்க நான் காத்திருக்கேன். Thank you. ஆமா, என்னை எதுக்காக நீ சந்திக்க விரும்பின? ஏன் பேசாம இருக்க? Come on. உங்களை போல அழகான ஆண்மகன் ஒரு பெண் எதுக்காக சந்திப்பா? புரியலையே. புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. என்ன சொல்ற நீ? மனம் விட்டு சொல்றேன். உங்களை பார்த்தேன், மனசை பறி கொடுத்துட்டேன். நீ பறி கொடுத்திருக்கலாம். ஆனா நான் பறி கொடுத்துட்டேனா இல்லையாங்கிற புரிஞ்சுக்காம அவசரப்பட்டேன். அப்படி சொல்லாதீங்க. நடனம் ஆடிக்கிட்டே நான் உங்களை சந்திக்க அனுமதி கேட்டப்ப நீங்க மறுக்கல. விரும்பலன்னா உங்க ரூமுக்கு என்ன வர அனுமதிக்க மாட்டீங்க. எனக்காக காத்திருக்க மாட்டீங்க. ஏன் இந்த பாசாங்க? என்னை ஏமாத்திடாதீங்க. உங்க அன்பு எனக்கு கிடைக்கலன்னா என்னால உயிர் வாழவே முடியாது. என்ன பாருங்க. என்ன யோசிக்கிறீங்க? இதை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நம்பிக்கையோட வந்து என்ன உதறி தள்ளுறதை விட உங்க கையாலே என்ன கொன்னிடுங்க. கொன்னிடுங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இப்படி ஒரு அழகு தேவதை அன்ப வலிய வந்து கொட்டி போட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கு வந்த? இங்க வந்தவங்க எல்லாம் போய் தான் சொன்னாங்க. நீ உண்மையை சொல்ற. வெரி குட். எதுக்காக கொல்ல வந்த? என் அக்கா சிவகாமிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் போய் சொல்லி ஏமாத்தி பணத்துக்காக பாத்துட்டியே, அதுக்காக தப்பு. உன் அக்காவை நான் கொல்லல. ஆசையோட அக்காவை பார்க்க வந்தேன். செத்து கிடந்தா. சத்தம் கேட்டது. எட்டி பார்த்தேன். அப்படி தப்பிச்சு ஓடல. ஓடின. உன் அக்காவையும் என் அண்ணனையும் கொன்ன அந்த கொலைகாரங்களை பிடிக்கிறதுக்கா? அண்ணனா? யார் அது? சிஐடி ராஜு. அப்பா நீங்க? அவர் தம்பி பாபு. எங்க அண்ணன் இறந்து போன செய்தியை சொல்றதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். கொலையை பார்த்தேன், துரத்தினேன். தப்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்களை நான் பிடிக்காம விட மாட்டேன். இதுதான் என் லட்சியம். என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். இனிமே உங்க லட்சியம் தான் என் லட்சியம். அது வெற்றி அடைகிற வரைக்கும் நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். சம்மதம் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அவளே அவளை ஏற விடுறா. ஏத்துக்குங்க ஏத்துக்குங்க. இவர்தான். நீ என்ன பத்தி சொல்ல போனா 3 வாட்டி சொல்லுவேன். நான் ஒரே ஒரு வாட்டி என்ன பத்தி விவரமா சொல்றேன். நான் தான் பிரபல டான்ஸ் மாஸ்டர் பால். நான் வாங்காத விடலே கிடையாது. எல்லாம் வச்சிருக்கிறேன். கடையில வைக்க முடியாது. ஏன்னா எதுவுமே சுத்தமான வெள்ளி இல்லை, எல்லாம் முலாம். இது என்னுடைய தயாரிப்பு. எப்படி? பியூட்டிஃபுல்.
அவங்க டான்ஸ் எப்படி? ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல். இவளோ நானும் இவங்க அக்காவை கொலை பண்ணான படுவாவி அவனை தேடி தேடி பாவம் புள்ள படிப்பை விட்டுட்டு ஊர் ஊரா ஆடி பாடி கடைசியில உங்களை பிடிச்சோம். இவங்க அக்கா என்னடானா கழுத்தை பிடிச்ச உடனே செத்துட்டா. இவ காதலே சாவறான். நான் வரேன். என்ன மாஸ்டர் இது? இவ்வளவு நாள் எனக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, இப்ப திடீர்னு என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க. உன் லட்சியம் ஈடேறி போச்சு. என் லட்சியம் என்ன வருது? இனிமே உன்ன மாதிரியே நான் ஒரு பொண்ணை பிடிச்சி அவனுக்கு டான்ஸ் கத்து கொடுத்து அரங்கேற்றம் பண்ணி பேரும் புகழோடு இருந்தா தானே நான் இருக்கும்போது ஒரு சிலையை வைப்பாங்க. நான் வரமா? டான்ஸ் மாஸ்டர். டான்ஸா உடான்ஸா? உடான்ஸா? இதே மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சி அவளுக்கு டான்ஸ கத்து கொடுத்து அரங்கேற்றம் பண்ணி அவங்க அம்மாவுக்கு ஒரு பங்களா நான் வாங்கி கொடுக்கிறேன். நான் டான்ஸ் மாஸ்டர் பாரு இல்ல. சரி, எவ்வளவு அழுக்கு. சீக்கிரம் சீக்கிரம் பாப்போம். Good afternoon, Good afternoon. Key, please. Thank you. Excuse me. போன வாரம் பில்த்தை செக் பண்ணி கையெழுத்து போடுறீங்களா? Okay. Thank you, sir. Thank you. யார் நீ? உன்னை கொல்றதுக்கு பம்பாயில இருந்து வந்திருக்கிற ஸ்பெஷல் ஏஜென்ட் பல்தேவ். எதுக்காக என்ன கொல்லணும்? நீ எங்க எதிரி. சிஐடி ராஜு கொடுத்த தொல்லையை தாங்க முடியல. அவனை ஒழிச்சு கட்ட இன்னொரு கெட்டிக்காரன் அனுப்பி வச்சேன். எங்க மெட்ராஸ் ஏஜென்ட் பாம்பே ஹெட் குவார்டர்ஸ்க்கு எழுதிருந்தான். எங்க பாஸ் என்ன அனுப்பிச்சாரு. வழியிலேயே உன்னை பார்த்துட்டேன். கவுண்டர்ல சாய் வாங்கும்போது உன்னோட ரூம் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டேன். கணக்கு பார்த்திருந்த சமயத்துல கள்ளச்சாவி போட்டு உன்னோட ரூமுக்குள்ள நானே வந்துட்டேன். இனிமே நீ தப்ப முடியாது. நீ நினைக்கிற மாதிரி நான் சிஐடி ராஜு இல்ல. என் பேர் பாபு. அட பாவி, சாவுக்கு பயந்தா பேரை மாத்தி சொல்ற. என்னை ஏமாற்ற முடியாது. ஒழிஞ்சுக்கோ. நான் உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்காது. ஏதாவது மர்மனாவது படிச்சுட்டு வளர்றியா இல்ல நிஜமாத்தானா? என் கண்ணால பார்த்தேன். 2 பேரும் அடிச்சு நொறுக்கிக்கிறாங்க. என்னங்க பேசாம இருக்கீங்க? உடனே போலீஸ் போன் பண்ணுங்க. போன் பண்ணுங்க சார், சீக்கிரம் பண்ணிருங்க சார். போய் கதவை சாத்து. போலீஸ் வருதுங்க. Please come in. இன்ஸ்பெக்டர், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த ரூம்ல ஏதோ கலாட்டான மேனேஜர் போன் பண்ணாரு, செக் பண்ண வந்தோம். இந்த ரூம்லயா? ஆல் ரைட், ப்ளீஸ் டூ. சார், யாருமே காணாங்க. ஒரு திரும்ப காணுது. மேனேஜர், இங்க ஒண்ணுமே நடக்கல, எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க?
இவரை இன்னொருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததை என் கண்ணால பார்த்தேன் சார். நான் என்ன பாரு, மர்ம நாவல படிச்சு படிச்சு உன் மூளையே கெட்டு போச்சு. உன்னை 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். சாரி சார், இந்த பய பேச்சு கேட்டுக்கிட்டு நான் அவசரப்பட்டுட்டேன். மேனேஜர், இப்படியெல்லாம் எங்களுக்கு ட்ரபிள் கொடுக்க கூடாது. பி கேர்ஃபுல். உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டோம் சார். சாரி. That's all right, Inspector. வரா. சிரமம் கொடுத்துட்டேன், மன்னிச்சிடுங்க சார். மேனேஜர், அந்த கதவை சாதிச்சு போயிடுங்க. பேசாம சொன்னதை செய். பட்ட பக்கத்துல எப்படி குடிச்சிருக்கான். சிறுநவே இல்லாதனால இன்னொருத்த தூக்கிட்டு போன. ஐயோ, போலீஸ்ங்க. வண்டிக்கு டாக்ஸ் கட்டியாச்சான்னு பாத்துங்க. நீங்க போகலாம் சார். தேங்க்ஸ். ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? இவன் நம்ம கொல்ல வந்தான். நாம இவனை கொண்டுட்டோம். போலீஸ்ல ஒப்படைச்சு விஷயத்தை சொல்லிடுவோம். நீங்க சொல்றத போலீஸ் நம்பலனா வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்குதுங்க. பயப்படாத, எனக்காக கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணு. கம் ஆன், குயிக் குயிக் குயிக். என்ன உடலை பாக்குறிய? ஒரு புதருக்குள்ள தூக்கி போட்டுட்டேன். போலீஸுக்கும் போன் பண்ணிட்டேன். கமான் கமான், ஏறு கமான். என்னங்க ஒரு விஷயம். என்னது? உங்க அண்ணன் மாதிரியே இருக்கீங்க. எந்த நேரத்துல உங்களுக்கு ஆபத்து வருமோ தெரியாது. அதனால எனக்காகவாவது உங்க உருவத்தை மாத்திக்கங்க ப்ளீஸ். வெரி குட். சில சமயம் உனக்கும் ஐடியா வருது. உனக்கு சொல்லி கொடுத்துக்குள்ள எனக்கு வேத்து போகுது. கவனிச்சாடு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ஆடு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்கிட்ட. டேய், உங்க அம்மாவுக்கு உன்னோட சேர்த்து மொத்தம் எத்தனை ஆம்பளை பசங்க? இப்படி ஆடுற? நல்லா புரிஞ்சு அடக்கமா ஆடு, புரியுதா? கவனி. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ஆடு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. கார பிரமாணம் தள்ளி எடுத்த கீர்த்தன மாதிரி வேலை அள்ளி பிறந்த புள்ளியா இருக்கிறிய. உன்னை கொண்டு போய் நான் விஜயா மாதிரி கொண்டுறணும்னு நினைக்கிறேன். உனக்கு கூட கூட ஒரு அம்மா வேற ஒத்தாசைக்குன்னு வர்றா. வேறாண்டால வந்த உடனே சப்பலாம் கொட்டி உட்காந்துக்கிறா. சொம்பு நிறைய பால், பாதாம் பருப்பெல்லாம் தட்டி போனதுல. நீ ஒழுங்கா டான்ஸை கத்துக்கிட்டு அரங்கேற்றத்துக்கு மேடை ஏறையோ இல்லையோ,
உங்க ஆத்தாளுக்கு உடம்பு ஏறப்போகுது. என்ன கஷ்டன்ற? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட அடு தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. காப்பி ஆத்திரியா? இந்த மாதிரி எனக்கு வர்ற வெறியில இது என்ன கஷ்டம்? தக்க திக்கு தக்க தக்க திக்கி தக்க தக்க அடு தக்க திக் தக்க தக்க திக். டப்பா ஊத்துறியா? ஐயோ இந்த பாரு நேத்து சொல்லி கொடுத்தன அதாடு. தக்க திக்கிட்ட தக்க திக்கிட்ட தக்க தக்க. ஒன்னா காப்பி ஆத்திர இல்லன்னா மாங்காய் பறிச்சு பறிச்சு கூடையில போடுற. கவனிச்சாடிய கோவம் என்ன கஷ்டம்ன்றதுல தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க ஆடு தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. உங்க அம்மாட்ட போறியா? நின்னு ஆடு இல்லைன்னா கொன்னுடுவோம் உன்னை. என்ன கஷ்டம்? தக்க தக்கிட்ட 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 தா. அவ்வளவுதானே? தக்க தக்கிட்ட 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 தா. சொல்லி கொடுக்கறோன்னே உதகிறியா? கொன்னுடுவோம். நோ பார் என்னையா செய்யற? ஒண்ணு இல்ல, இந்த சின்ன பொண்ணுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். இங்க பாரு, 1 2 ஆடுமா. டக்கு 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 1 2 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 எப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. இத பாரியா, நீ ஒரு டான்ஸ் மாஸ்டர்ங்கிறதுக்காக இத்தனை நாள் தவணை கொடுத்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சு போச்சு. முதலாளிக்கே தெரிஞ்சு போச்சா? அவர் பொண்ணு அனுப்பியா? அவளுக்கும் சொல்லி தர. பில்ல இன்னைக்கே மரியாதையா கிளியர் பண்ணிட்டு வெளியில போ. ஏயோ திடீர்னு குண்ட தூக்கி போடுற. ஒண்ணு இல்லையா, 14ஆம் தேதி வரைக்கும் பொறுத்துக்க. பொண்ணுக்கு அரங்கேற்றம் அமோகமா ஆட போறா. பணம் குவிய போகுது. அந்த பணத்தை வச்சு உன்னுடைய பாக்கியெல்லாம் தீர்த்துறையா? சொல்லமா. என்ன ஆட வச்சு நீ சம்பாதிக்க பாக்குறியா? அதுக்கு வேற ஆள பாறையா? ஐயோ வச்சோ வச்சோ. எல்லாமே ஓடுற காக்கியா இருக்குது. நீ ஓட முடியாது. ஆடுறேன். ஆடி ஆடியா உன் கணக்கெல்லாம் தீக்கிறையா? ஆடாதடா, ஆட்ரா, மாவாட்ரா. மாவாட்டவா? மேனேஜர், என்னையா மாவாட்ட சொன்ன? ஆட்டுறேன். ஆட்டுறேன் ஆட்டுறேன். மாவாட்டுற கண்ணு ஆரோக்கியத்துக்கா வைப்ப. நின்னுகிட்ட ஒரு மாவாட்டமா? இப்ப ஆட்டா ஆட்டண்டா 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 ஆட்டன். மேனேஜர் புடி பையா, இப்ப ஆட்டண்டா. மாட்டியடா மாட்டியடா. ஆட்டண்டா 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 ஆட்டன் ஆட்டண்டா. ஏய், உன்னை நான் மாவாட்ட சொன்னேன்டா. நான் என்னையா கேட்டேன்? என்னையா வச்சிருக்க? இதான் நான் கேட்டேன். இது யாரையா கேட்டாங்க? நான் என்ன கேட்டேன்? நீ என்ன வச்சிருக்க? 2 இட்லி ஒரு வடை. ஒரு வடை, 2 இட்லி ஒரு வடை. ஒரு வடை, 2 இட்லி ஒரு வடை. 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 எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன பண்ண போறேன் தெரியுமா? இந்த சொக்காய் நீ போட்டுக்க போறியா? எவன் எங்க மேனேஜர்? அது அவர்தான். எஸ்கியூஸ் மீ சார். நடராஜா, டேபிள கவனிடா. ஏய், இது உனக்கு தேர்ட் டைம். இனிமே தாங்காத மரியாதையை வெளியில போடா. ஐ சே யூ கெட் அவுட். கண்ணா, இதேதான்டா எல்லா பையலும் பண்றான். கெட் அவுட்னு சொல்றான், முதல்ல அவன் வெளியே போயிடுறான். இட்லியா வடையா, இது ஒரு ஹோட்டலாம். கவனிச்சுக்கிடா. இருப்பு தொடாத. ஏன்
ராஜா. ஆமா, இதுதான் பெருசு. இல்ல, ஆசுதான் பெருசு. ஆட்டத்துடைய முறையை மாத்தாத. ஆனா எனக்குத்தான் சொந்தம். ஆமா. ஏஸ் பெருக்க, ராஜா பெருக்க. இத்தனை தோட்டா பிடிச்சோம் சாகலன்னு பாக்குறியா? அதை வெத்து தோட்டம் அசல் இங்க. ஏன் அப்படி செஞ்சு யோசிக்கிறியா? ஒரு திறமசாலியை தேடிக்கிட்டு வந்தேன், உன் சாமர்த்தியத்தை பார்த்தேன், நீ தேடிட்ட. புறப்படு. எங்க தலைவன்கிட்ட? தலைவனா? யாரு? பையன் சொல்லு, கூட்டிக்கிட்டு போறேன், தகுந்த பரிசு வாங்கி தரேன். போலாமா? ஓகே. ஓகே. என்னமா இருக்கிறீங்க? ஐயோ, எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது உங்ககிட்ட. நீங்க மாத்திரம் சரின்னு சொல்லி பின்னாலேயே வாங்க. 5 மாசத்துல உங்களை முன்ன கொண்டு வந்துடுறேன். என்ன அது முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுறியே? உனக்கு பைத்தியமா? ஆமா, கலை பைத்தியம், நாட்டிய பைத்தியம். நிச்சயமா சொல்லுவேங்க. 5 மாசத்துல அகில உலக புகழ் கேரண்டி ஆக்கிடுறேன். என்கிட்ட நாட்டியம் கத்துக்குங்க சரின்னு சொல்லுங்க. சொல்றையா? சொல்றேன். யோ, நான் யாருன்னு தெரியுமா? நான் தாயா செங்காங்கட மங்கம்மா கும்தல கும். கொஞ்சம் இருங்க. உங்களை விட அந்த அம்மா நல்லா இருக்காங்க. என்ன? நீங்க உட்காருங்க. ஐயோ, என்னமா இருக்கிறீங்க? எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது. நீங்க மாத்திரம் சரின்னு சொல்லிட்டு என் பின்னாலேயே வந்தீங்க. 5 மாசம் அந்த பொண்ணுக்கு, உங்களுக்கு 4 மாசம் போதுங்க. முன்னு கொண்டு வந்துருவாங்க. நிச்சயமா சொல்லுவேன், 5 மாசத்துக்குள்ள அகில உலக புகழ் கேரண்டி ஆக்கிடுறேன். அம்மா, எங்கிட்ட டான்ஸ் கத்துங்க. சரின்னு சொல்லுங்க. அத்தா அத்தா இங்க பாருங்க. சே, கல்யாணம் கேட்டா இனிமே நீ எப்பமா ஆடி தொலைக்க போறேன்? நான் ஆம்பளைக்கெல்லாம் டான்ஸ் சொல்லி தரவே மாட்டேன். நான் டான்ஸ் கத்துக்க வரலடா, தனியா இருக்க பெண்ணுகிட்ட வந்து கலாட்டாவை பண்றேன். அதுக்கு தாண்டி உங்ககிட்ட நான் பல தடவை சொல்றேன், எப்ப வெளிய வந்தாலும் என் பின்னாலே கையை பிடிச்சிட்டு வான்னு. யோ மேனேஜர், இந்த மாதிரி கண்ட காலி பசங்களை ஏன் ஹோட்டல் அலோவ் பண்ற? இன்னது போதும். ஐயா, என்ன பத்தி தில்பார் ஹோட்டல கேட்டு பாருங்க. நான் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர். நல்ல சிஷ்ய பொண்ணா வேணும் திரை பார்த்தேன். முதல் பொண்ணு அரங்கேற்றத்தை நீங்க காரை உடைச்சிட்டு புத்தூர் போயிட்டான். 2வது பொண்ணு எவனையோ காரை வச்சு கையை பிடிச்சிட்டு ஓடிட்டான். 3வது பொண்ணு எனக்கே பிடிக்கல, எட்டி வச்சு துரத்திட்டேன். ஏயா, ஒரு பொண்ணு கிடைக்குமா? என்ன பொண்ணா? அறிவட்ட என்ன வெளியே தட்டிக்கல. உங்களை ஒரு நாளைக்கு நான் உள்ள தள்ளுவேன். ஒரு நாட்டிய பேராசிரியர் என்ன போய் நீங்க அவமானப்படுத்திட்டீங்க இல்ல? அப்பா அப்பா அப்பா, தில்லையம்மன் நடராஜா, சிதம்பரத்துல ஒத்த கால நொண்டி அடிக்கிற மாதிரி நிக்கிறியே, அந்த ஒத்த கால எடுத்து இவங்க தலைவரை ஊண்டா என்ன உனக்கு? இந்த பொறிக்கு பசங்க இவங்களை போய் நீயே மிதிக்கிறான். ஒரு பொம்பளை புள்ளைய அடே நான் தயார் பண்ணி நாட்டியம் கத்து கொடுத்து அவங்க காரால உங்களை மிதிக்க வைக்கிற இது சவரண்டா. இந்த சவரம் முடிய வரைக்கும் நான் தலையில எண்ணெய் வைக்க மாட்டேன். குடுமையை அள்ளி முடிய மாட்டேன்டா. யார எனக்கு குடுமை? நான் என்ன இப்ப நான் சாணிக்கிறான்.